அதாவது நம்ம ஆன்லைன் பிஜேயில் கைகளை எவ்வளவு உயர்த்தணும்ன்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். அந்த பதில இந்த ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறோம். எந்த ஹதீஸ்? உனது கைகளை உனது தோள்களுக்கு நேராக, தோல் அளவுக்கு ஒசத்துறது, துவா செய்யும் போது இப்படி இப்படி வச்சுக்கிறாம இப்படி ஒசத்துறது, தோல் அளவுக்கு ஒசத்துவது என்பது பிரார்த்தனையின் ஒழுங்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைன் பிஜேயில் இருக்கிறது. அதான் அபூதாவுதுன்னு போட்டிருக்குது. இவங்க கேள்வி என்னன்னு கேட்டா, இதே ஹதீஸை ஒரு ஆங்கில இணையதளத்தில் போடும் பொழுது இது நபியின் கூற்றா இல்லாம இப்னு அப்பாஸ் கூற்றுன்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு நீங்க போட்டிருக்கிறீங்க. அதே ஹதீஸை ஒரு ஆங்கில இணையதளத்தில் போடும் பொழுது இது சஹாபியின் கூற்றாக சொல்லி இருக்கிறாங்களே, இது சரியான்னு கேட்கிறாங்க. அந்த ஒரு ஹதீஸ் தான், அது ஒரு ஹதீஸை தான் அவர்களும் மேற்கோள் காட்டுறார்கள், நம்மளும் மேற்கோள் காட்டுறோம். அந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் 2 in 1, 2 ஹதீஸ் இணைந்த ஒரு ஹதீஸ். அது இந்த ஒரு ஹதீஸ் அது அபூதாவுதுல 1274வது ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் சொன்னார்னு அந்த ஹதீஸ் ஆரம்பிக்கும். அந்த பகுதியை மட்டும் பார்த்தா என்ன செய்யும், இது இப்னு அப்பாஸ் கூற்றுன்னு வந்து தெரியும். ஆனா அந்த ஹதீஸை முடிக்கும் போது எப்படி வரும்னு கேட்டா, இன்னொரு சனதை போட்டு அவர் என்ன செய்வார்னு கேட்டா, ஹதஸனா முஹம்மது இப்னு யஹ்யா இப்னு ஃபாரிஸ், இது 2 ஹதீஸ் நம்பர் போடாம ஒண்ணா இணைச்சு விட்டாங்க. இணைச்சு விடும்போது அந்த இரண்டாவதுல என்ன வருதுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னதா வருது. எப்படி வருது? ஹதஸனா முஹம்மது இப்னு யஹ்யா இப்னு ஃபாரிஸ், ஹதஸனா இப்ராஹிம் இப்னு ஹம்ஸா, ஹதஸனா அப்துல் அசீஸ் இப்னு முஹம்மது, அனில் அப்பாஸ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு மஅபத் இப்னு அப்பாஸ், அன் அஹீஹி இப்ராஹிம் இப்னு அப்துல்லா, அன் இப்னு அப்பாஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் இதை அறிவித்தார்னு வார்த்தை போட்டா, மொத்த ஹதீஸை போடாம இந்த வழியாக இதே செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் இப்படி ஒரு சனதுல இருக்கிறது என்று அபூதாவுது கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த ஹதீஸ் சஹாபியின் கூற்றாகவும் உள்ளது, அதே ஹதீஸை ரசூலுல்லாஹ் கூற்றாகவும் உள்ளது. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அபூதாவுது ஒரு ஹதீஸ்னு போட்டார். ஒரு ஹதீஸ்னு போட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஆரம்பிக்கும் போது இப்னு அப்பாஸ் சொன்னார்னு சொல்லி வருமா, வந்தவன அதுக்குள்ளே இன்னொரு சனதை போட்டு இதே விஷயத்தை இப்னு அப்பாஸ் நபி வழியாக நபி சொன்னதாக அறிவித்திருக்கிறார் என்று அந்த லிஸ்ட்டை கொடுத்திருக்கிறார். இதை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும் கேட்டா, அப்ப இந்த ஹதீஸ் நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா என்ன செய்ய, ஹதீஸ் முழுசா வராது. என்னன்னு வரேன், இதே விஷயத்தை அப்படின்னு வரும். இதே விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு அப்பாஸ் அறிவித்திருக்கிறாரு. அதை அவங்க கவனிக்காம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த வசனத்துல இப்னு அப்பாஸ் சொன்னதாக தான் வருதுன்னு அந்த முன்பகுதியை பார்க்கறாங்க. அபூதாவுடைய மூலத்துல முன்பகுதியை பார்க்காம பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, இதே ஹதீஸை இப்னு அப்பாஸ் அவர்கள் நபி வழியிலும் அறிவித்திருக்கிறார். அதுக்கு சனதும் போட்டார். அதனால நாம சொன்னதும் சரிதான், அவங்க சொன்னதும் சரி. அவங்க முன்பகுதியை மட்டும் சொல்றாங்க, நாம செய்யறோம் அந்த ஹதீஸ் பின்பகுதியில் நபி சொன்னதும் இருக்கிறது, ரெண்டும் கலந்து இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு முரண்பாடு கிடையாது. அவங்க அந்த பின்பகுதியும் சேர்த்து மொழிபெயர்த்திருக்கலாம்னு பாருங்க, அல்லது அந்த ஆங்கில இணையதளத்தில் அடுத்த ஹதீஸாக போட்டிருக்காங்களான்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா நபி வழியாகவும் இந்த செய்தி வந்திருக்கிறது என்கிற விஷயம் அதுல உங்களுக்கு தெரியும்.